Hi, hello everyone. This is your Deepan. Second set of MCQs respiration in plants. அதில் நம்ம பார்க்க போகிறோம். Respiration in plants, animals as well as வந்து இந்த சேம் pathway தான் glycolysis இருக்கட்டும், அடுத்தது oxidation இருக்கட்டும், அடுத்தது வந்து Krebs cycle இருக்கட்டும், as well as electron transport chain இருக்கட்டும். அந்த ப்ராசஸோட implications வந்து இந்த வீடியோஸில் பார்த்துட்டு இருக்கோம். It is the second video. So first video யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்க வந்து அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருங்க, அந்த quizzes attend பண்ணிட்டு and then second quizzes வாங்க. சரி, இப்போ இந்த செகண்ட் குவிசஸில் கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் சில இது வந்து டஃப்பாக இருக்கலாம். அப்போ என்னால் கால்குலேட் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு இது விஷயம் நம்ம தப்பாக பண்ணும்போது தான் அது மேலே ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு. எப்பொழுதுமே மறக்காத அளவுக்கு உங்கள் மனசில் போய் பதியும் அந்த விஷயம். அப்படி பதிஞ்சதுன்னா எக்ஸாமினேஷனில் வரும்போது நீங்கள் கரெக்டாக பண்ணிடுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அப்போ நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம இதெல்லாம் ஆன்சர்ஸ் கரெக்டாக பண்ணிட்டோம்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம அதை கரெக்டாக பண்ணிடுவோம், அதை பற்றி பெருசாக திங்க் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் தப்பாக பண்ணோன்னா இதில் நம்ம காஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிற ஐடியா நமக்கு கிடைக்குதுல்ல. ஸோ அதனால் நீங்கள் டோன்ட் ஒரி அபவுட் மிஸ்டேக்ஸ் அண்ட் ராங். யூ ஜஸ்ட் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஃபார் ஆல் த கொஷின்ஸ் இன் த சேட். ஐயோ தப்பாயிட்டே சார் ஏதாவது நினைப்பாங்களோ, அதில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளை அதெல்லாம் வேண்டியதே இல்லை. ஃப்ராங்க்லி டெல்லிங், நீங்கள் உங்களோட தப்பு அதிகமாக நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் வி நீட். அதானே நம்மளுக்கு தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க புதுசாக வந்துருந்தீங்கன்னா, அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் த பெல் பட்டன் டு கெட் த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் அவர் வீடியோஸ். அண்ட் வி ஆர் கண்டக்டிங் ஆன்லைன் நீட் பயாலஜி கோர்ஸ். இப்போ 2021, 2022 அதாவது 2 இயர் கோர்ஸ், 1 இயர் கோர்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு வந்து இருந்தாங்கன்னா யூ ஜஸ்ட் இன்ஃபார்ம் தம். அவங்க வந்து if they think it is the better one, they can join the course. Let's start the MCQ. The first one is oxidative phosphorylation is oxidation. So that is a chemical process, and phosphorylation here also a phosphorylation na simple matter, phosphate molecule addition ஆகப்போகுது. Oxidation, so oxygen molecule addition ஆனிச்சுன்னா oxidation. இப்போ இந்த விஷயம் வந்து ரெண்டுமே நடக்கிறது எதில் நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிறது சம்பந்தமாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, the 4 choices are there. First one is formation of ATP by transfer of phosphate group from substrate to ADP, and the second one is oxidation of phosphate group in ATP, addition of phosphate group in ATP, third option. Fourth option, formation of ATP by energy released from electrons removed during the substrate oxidation. So these are all the 4 choices. Let's give your answers in the chat room. 1, the timer starts now. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. हो गया. Give your answers on the chat room. So what is mean by oxidation அப்படின்னா, இப்போ கிளைகாலிசிஸில் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் வந்து உடஞ்சி பைருவிக் ஆசிடாக மாறுறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த ரெஸ்பிரேஷனை பொறுத்த வரைக்குமே குளுக்கோஸை வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறது தான் ரெஸ்பிரேஷனு. ஸோ C6H12O6ன்னு சொல்லுவோம் இல்லையா, குளுக்கோஸ் மாலிகுல். அதோட நம்ம மூச்சு விடும் போது என்ன பண்ணுது, ஆக்சிஜன் வந்து உள்ளார போகுது. அனிமல்ஸாக இருக்கட்டும், பிளான்ஸாக இருக்கட்டும், இந்த சேம் ப்ராசஸ் தான். ஆக்சிஜனை உள்ளார இழுக்கிறது, CO2 வெளியில் விடுறது. இப்போ இந்த ஆக்சிஜன் என்ன பண்ண போகுது, இந்த குளுக்கோஸை ஆக்சிடைஸ் பண்ணும். ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் வந்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷனுங்கிறது எங்கே எக்ஸாக்டாக நம்ம இந்த ரெஸ்பிரேஷன் நடக்கும்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்னு சொல்லுவோம்ல, 4வது ப்ராசஸ். அந்த இடத்துல வந்து இந்த ப்ராசஸ் வந்து we can see எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஓகே, அந்த 4வது ப்ராசஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் NADH2 அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கட்டும், FADH2 இருக்கட்டும், அதெல்லாம் வந்து NADH2 வந்து 3 ATP ப்ரொடக்ஷன் ஆகும். FADH2லேருந்து 2 ATP ஆகும் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் தான் காம்ப்ளெக்ஸ் 1, காம்ப்ளெக்ஸ் 2, காம்ப்ளெக்ஸ் 3, காம்ப்ளெக்ஸ் 4ன்னு இருக்கும். அங்கே தான் என்ன ஆகும்னா இந்த ATP ப்ரொடக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த ஆக்சிடேஷன், பாஸ்போரிலேஷன், தட் இஸ் அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் மாலிகுல். இப்போ அடினைன் டைபாஸ்பேட்டுன்னு சொல்கிறோம்ல ADP, இதோட ஒரு பாஸ்பேட் அடிஷன் ஆனிச்சுன்னா டைபாஸ்பேட்டுங்கிறது என்ன, 2 பாஸ்பேட்டு. ஒரு பாஸ்பேட் அடிஷன் ஆனால் இட் வில் பிகம் ATP, அடினைன் ட்ரைபாஸ்பேட்டாக மாறிடும். am I right? So that is what phosphorylation means. For that it needs oxygen. Here you can see oxidative phosphorylation is the synthesis of ATP from ADP and inorganic phosphate. Here you can see ADP plus Pi
that is here you can see the ATP. These process occurs with the help of energy obtained from the oxidation of reduced coenzymes in the cellular respiration. So cellular respiration la involve ஆகக்கூடிய அந்த enzymes வந்து reduce ஆகும்போது NAD plus வந்து NADH2 reduce ஆகும்போது the energy அந்த எனர்ஜி வருது இல்லையா, அந்த எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி ADP will become ATP. ஸோ இப்படி தான் வந்து ஃபார்மேஷன் நடக்குது. இந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன்ங்கிறது இந்த ETC எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் மெயினாக அந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகே, அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன், formation of ATP by transfer of phosphate group from a substrate towards ADP. Second one பாருங்க, oxidation of phosphate group in ATP, that is wrong. Addition of phosphate group வந்து கரெக்ட், ADP ஓட phosphate add ஆகுது, ஆனால் ஆக்சிடேஷனை பற்றி அந்த தேர்ட் ஸ்டெப்பில் எதுவும் சொல்லலை, so it is wrong. And formation of ATP by energy released from electrons removed during the substrate oxidation, this is also the wrong. Next thing, what is wrong about Krebs cycle? So what is the wrong thing present in this about Krebs cycle அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சர் பண்ணணும். Let's your timer starts now. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, give your answers in the chat room. Okay, here you can see Krebs cycle, citric acid cycle அப்படின்னு நம்ம இன்னொரு நேம் கூட இருக்கு. This is the third step in the respiration process. இதை பொறுத்த வரைக்கும் there are 3 points where NAD plus is reduced to NADH2. additionally H2 ஹைட்ரஜன் வந்து அடிஷன் ஆனிச்சுன்னா அது ரெடியூஸ் ஆயிட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் நடந்துச்சுன்னா ஆக்சிடேஷன் நடந்துருச்சுன்னு சொல்லுவோம். இங்க வந்து அடிஷன் ஆஃப் H2 நடந்ததுனால ரெடக்ஷன். இது 3 இடத்துல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க Krebs சைக்கிளில். ஸோ தட் இஸ் ரைட், am I right? Krebs சைக்கிளை பொறுத்த வரைக்கும் here you can see oxaloacetic acid along with acetyl CoA. ஸோ இங்கே 2 கார்பன், இங்கே வந்து 4 கார்பன், ரெண்டும் சேர்ந்து here you can see the citric acid molecule. The citric acid will become isocitric acid and the isocitric acid will become alpha ketoglutaric acid. இப்போ இங்கே வந்து ஒரு NADH2 ப்ரொடியூஸ் ஆகிறத we can see that. ஒரு பாயிண்டா. அடுத்தது வந்து இங்கே பாருங்க, இந்த ஆல்ஃபா கீட்டோகுளூட்டரிக் ஆசிட்லேருந்து சக்சினில் கோயை வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இதுக்கு வந்து ஒரு NADH2, ஸோ 2. அண்ட் தென் சக்சினேட்லேருந்து ஃபியூமரேட், ஃபியூமரேட்லேருந்து மேலேட், மேலேட் டு ஆக்சலோ அசிட்டேட். இப்போ லாஸ்ட் ப்ராசஸ் வந்து பாருங்க, அதில் வந்து ஒரு NADH2. அப்போ ஹவு மெனி NADH2 டோட்டலா 3. இப்போ 3 பாயிண்ட்ஸில் NADH2 ப்ரொடக்ஷன் ஆகுது, தட் இஸ் NAD பிளஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கரெக்டான ஸ்டெப் தான். செகண்ட்ஸ் இதை எடுத்துங்க, there are 2 points where FAD plus is reduced to FADH2. Here you can see FADH2 எங்க இருக்குன்னு பாருங்க, இந்த இங்கே பாருங்க, here succinic acidலேருந்து fumaric acid, that is fumarate. அந்த ப்ராசஸ் அப்போ we can see that FAD plus is converted into FADH2. இந்த ஒரு ஸ்டெப்ல வந்து ஒரு பாயிண்ட்ல தான் வந்து FAD plus வந்து FADH2 ஆகுது. வேற எங்கேயாவது நடக்குதான்னு பாருங்க, no, it's not there. ஸோ இங்கே 2 பாயிண்ட்ஸுங்கிறது என்ன, ஆக்சுவலாக ராங்கான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பாருங்க, the cycle starts with condensation of acetyl CoA with oxaloacetic acid to yield citric acid. அதுதான் இங்கே நடக்குது. ஆக்சலோஅசிட்டிக் ஆசிடோட 2 கார்பன் கொண்ட அசிட்டைல் CoA ஜாயின் ஆகும்போது it will become 6 கார்பன், 1 2 3 4 5 6, 6 கார்பன் சிட்ரிக் ஆசிடா மாறிடுது. ஸோ this statement is also right, third one. Fourth one பாருங்க, during the conversion of succinyl CoA into succinic acid a molecule of ATP is synthesized. பாருங்க, succinic acid succinyl CoA லேருந்து here you can see that succinic acid மாறும் போது there is the formation of ATP here. ஸோ ஒரு பாயிண்ட்ல ATP formation நடக்கிறது, அதுவும் succinyl CoA லேருந்து succinate. This is also the right statement. So which one is the wrong statement here? The second option is the wrong statement. ஸோ 2 பாயிண்ட்ஸில் வந்து FADH2 ப்ரொடியூஸ் ஆகிறது கிடையாது, ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான். 3 பாயிண்டில் NAD ப்ளஸ்ஸு, அதேமாரி ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் ATP, அது சக்சினில் கோயிலேருந்து சக்சினிக் ஆசிட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். வாட் இஸ் ராங் அபவுட் கிளைகாலிசிஸ் பாத்வே?
ஸோ கிளைகாலிசிஸ்ல எது ராங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லெட்ஸ் த டைமர் ஸ்டார்ட்ஸ் நவ். 1 2 3 4 5 6 7 8 9 10. हो गया. The time's up. You just give your answers in the chat room. Okay. இப்போ கிளைகாலிசிஸ்ல குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் ஆகும். குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்லேருந்து ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் அண்ட் தென் இன்னொரு பாஸ்பேட் அடிஷன் ஆகிறது ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் அண்ட் தென் அது வந்து கிளிசரால்டிகைட் 3 பாஸ்பேட் அதுலேருந்து டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட். ஸோ DHAPன்னு சொல்லுவோம். These are all the steps involved in the first process, that is preparatory phase of glycolysis. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா என்ன விஷயம் வந்து இதுல ராங்கா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. Here there are 2 points where ATP are consumed to break down the glucose molecule. ஆக்சுவலா ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ்ல கன்சப்ஷன் ஆஃப் ATP நடக்கும். ஏன்னா இந்த ATP அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரைபாஸ்பேட் இங்க என்ன ஆயிட்டு டைபாஸ்பேட் ஆயிட்டு இன்னொரு பாஸ்பேட் மாலிகுல் தான் இங்க 6வது கார்பன்ல குளுக்கோஸோட அட்டாச் ஆனதுனால குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டை நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி 3வது ஸ்டெப்லையும் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் வந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் ஆகும்போது அடிஷன் ஆஃப் பாஸ்பேட்டை பார்க்க முடியுது. அங்க என்ன யூட்டிலைஸ் ஆயிருக்குன்னா ATP will become ADP. ட்ரைபாஸ்பேட் டைபாஸ்பேட்டா மாறி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த ஒரு பாஸ்பேட் மாலிகுல் யார்கிட்ட வந்துருச்சு ஃப்ரக்டோஸோட வந்துருச்சு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் கார்பன் 6வது கார்பன்ல மட்டும் இருந்த பாஸ்பேட் இங்க ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் இருந்தது. மொத கார்பன்லயும் வந்து ஒரு பாஸ்பேட் அட்டாச் ஆனதுனால ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டா மாறி இருக்கு. ஸோ 2 places where the ATP is consumed அப்படிங்கிறது கரெக்டான பாயிண்ட். திஸ் இஸ் ரைட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் பாருங்க. There is 2 points where NAD plus is reduced to NADH2. இது எப்போ வரும்னா ப்ரிப்பரேட்டரி ஃபேஸை விட்டு பே ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 5 ஸ்டெப்பை மொத்தம் 10 ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் 5 ஸ்டெப்பை ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் 5 ஸ்டெப்பை பே ஆஃப் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஹியர் NADH2 பாருங்க கிளிசரால்டிகைட் 3 பாஸ்பேட் அங்க எண்டில் ப்ரொடியூஸ் ஆனிச்சு இல்லையா 5th ப்ராசஸ்ல அந்த கிளிசரால்டிகைட் 3 பாஸ்பேட் அடுத்த ஸ்டெப்ல வருது. ஸோ ஹியர் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரேட் ஆகுது. தட் இஸ் இங்க வந்து ஆக்சிடேஷன் as well as phosphorylation ரெண்டுமே நடக்குது. as a result உங்களுக்கு வந்து பாஸ்பேட் மாலிகுல் இங்க ஒரே ஒரு பாஸ்பேட்டா இருந்தது 3வது பாஸ்பேட்ல மட்டும் இருந்தது 1வது கார்பன்லயும் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரேட் அப்படின்னு ஆயிருக்கு. கிளிசரேட்டுங்கிறது கிளிசரிக் ஆசிட் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆல்டிஹைட் வந்து ஆசிடா இங்க வந்து என்ன ஆயிருக்குன்னா ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆக்சிடேஷன் அண்ட் பாஸ்பேட் மாலிகுல் ஆல்சோ அட்டாச் டுகெதர் பிஸ்பாஸ்பேட்டா மாறி இருக்கு. ஸோ ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் ஹேப்பன்ஸ் ஹியர். இப்போ இங்க வந்து ஒரு NADH2 வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ 2 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா அடுத்ததுல பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் 3 பாஸ்போ கிளிசரேட்டா மாறும் போது ஒரு ATP ப்ரொடியூஸ் ஆகுது. லாஸ்டா வந்து லாஸ்ட் ஸ்டெப்ல பாஸ்போயினால் பைருவேட்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து பைருவிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். அங்கேயும் வந்து we can see ATP formation here. ஸோ இந்த ஸ்டெப்ஸ்ல நம்ம வந்து 2 ATP ஃபார்மேஷன் ஆகிறத பார்க்க முடியுது ஒரே ஒரு NADH2. ஆனா இங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா there is 2 points where NAD plus is reduced to NADH2. அப்படி கிடையாது, சிங்கிள் பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட் மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம் NADH வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் ஓவர் ஹியர். நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸையும் பார்த்துருவோம். there are 2 points where ATP is formed during glycolysis. இங்க பாருங்க 2 பாயிண்ட்ல ஃபார்ம் ஆகுதா ஹியர் ஒரு இது 7வதுலயும் லாஸ்ட் ஸ்டெப் இருக்கு இல்லையா அதுலயும் ஒரு ATP ஃபார்ம் ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ 2 பாயிண்ட்ஸ்ல ATP ஃபார்மேஷன் நம்மளால அப்சர்வ் பண்ண முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் 2 NADH2 and 2 ATP are the net gain of glycolysis சொல்லியிருக்கோம். தட் இஸ் ஆல்சோ த ரைட் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலா இதனுடைய கிளைகாலிசிஸோட எண்டில் we can get 8 ATPs. எப்படின்னா 2 ATP வந்து இங்க ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹியர் ஆக்சுவலா இங்க நம்ம கிளிசரால்டிகைட் 3 பாஸ்பேட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். 2 மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகும் 3 கார்பன் கொண்டது. ஒன்னு டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் கிளிசரால்டிகைட். இது ரெண்டுமே என்னன்னா ரிவர்சிபிள். ஸோ இந்த இது வந்து சேம் பாத்வே மூலமா தான் மூவ் ஆகணும். இப்போ ஒரு குளுக்கோஸ்க்கு 2 கிளிசரால்டிகைட் 3 பாஸ்பேட் கால்குலேட் பண்ணா 2 மாலிகுல் ஆஃப் NADH2 அண்ட் 2 ATP இங்க 2 ATP. அப்ப எத்தனை 4 ATP 2 NADH2 கிடைக்கணும். ஆனா ஏற்கனவே நம்ம சொன்ன ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ்ல 2 ATP செலவாயிடுச்சு.
ஒன்னாவதுலயும் மூணாவது ஸ்டெப்லயும். அப்போ -2 போட்டீங்கன்னா 4 - 2 2 ATP வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் அண்ட் 2 NADH2. அப்ப இங்க சொல்லியிருக்க பாயிண்ட் there are 2 points where ATP is produced அப்படிங்கிறது அது ஓகே. இங்க 2 NADH2 2 ATP தான் நெட் கெயின்ங்கிறது நம்ம கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். 4 - 2 2 வந்துருது, இங்க 2 NADH2. So the wrong statement is the second option. Next question. Here this is very simple, நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். Let's the overall glycolysis process இருக்கு இல்லையா, அதோட கோல், overall goal of glycolysis Krebs cycle electron transport chain is the formation of dash. Okay, everyone can answer this question. This is very easy. Let's the timer starts now. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, you just give your answers in the chat room. ஆக்சுவலாக இதோட எண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NADH2 ப்ரொடியூஸ் ஆகட்டும், FADH2 இருக்கட்டும், NADH2லேருந்து உங்களுக்கு 3 ATP ப்ரொடியூஸ் ஆகணும், FADH2லேருந்து 2 ATP. ஸோ அல்டிமேட் ப்ரொடக்ஷன் என்ன? ATP ப்ரொடக்ஷன் தான், எனர்ஜி ப்ரொடக்ஷன் தான் ரெஸ்பிரேஷனோட அல்டிமேட் எய்மு. ஸோ ஓவரால் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ATP ப்ரொடக்ஷன் இன் ஸ்டெப் வைஸ், ஸ்மால் ஸ்டெப் வைஸ் யூனிட்ஸ். த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் சீக்கிரமா பார்ப்போம். Here this is the electron transport chain, complex 1, complex 2, complex 3, complex 4. இந்த இதில் பாஸ் ஆகும்போது we can get the ATP production. Cytochrome play important role in electron transport chain. ஓகே, இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன்ஸு, ரொம்ப சிம்பிளான கால்குலேஷனு. How many ATP molecules could maximally be generated from one molecule of glucose? ஒரு மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸா ஆக்சிடைஸ் பண்ணா எவ்வளோ வந்து ATP ப்ரொடக்ஷன் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் ATP? இஃப் த கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் 1 mole ஆஃப் குளுக்கோஸ் டு CO2 and H2O yields 686 kilocalorie and useful chemical energy available in the high energy phosphate bond of 1 mole of ATP is 12 kilocalorie. அதாவது ஒரு ATPல இருக்கக்கூடிய பாண்டை உடைக்கும் போது ஒரு 12 kilocalorie வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ATP இருக்கு, here you can see that ATP molecule. இது வந்து அடினைன், இது வந்து ரைபோ சுகர், here பாஸ்பேட், 3 பாஸ்பேட் அட்டாச் இருக்கும். ட்ரைபாஸ்பேட்னா 3 பாஸ்பேட், 1 2 3. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். அப்போ இந்த ATPல வந்து ஒரு பாஸ்பேட், இந்த பாஸ்பேட் பாண்டு 2 பாண்டு இருக்கு பார்த்தீங்களா, அதில் தான் எனர்ஜியே வந்து அதிகமாக இருக்கும். அதை ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு எனர்ஜி அதிகமாக கிடைக்கும். இப்போ இவங்க இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஹை எனர்ஜி பாஸ்பேட் பாண்டு எவ்வளோன்னா 12 kilocalorie அதில் கிடைக்கக்கூடிய எனர்ஜி. மொத்தமாக ஒரு குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் பண்ணும் போது 686 kilocalorie கிடைச்சிருக்கு ரியாக்ஷனில். பாருங்க, திஸ் இஸ் குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் பண்ணுறாங்க 6O2 பண்ணும்போது இங்கே 6 கார்பன் இருக்குது, ஆக்சிஜனோட சேர்ந்து 6 CO2. இங்கே போடலை, நான் போட்டுடுறேன். பேலன்சிங் த ஈக்குவேஷன்ஸ். அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து 6 இருக்குது, அதோட ஹியர் யூ கேன் சி த ஹைட்ரஜன் இருக்கு, ஹைட்ரஜன்ல வந்து 12 இருக்கு. அப்ப 6H2 6 12 வந்துடும், இங்கேயும் 12 இருக்கா, பேலன்ஸ் ஆயிரும். ஸோ 6H2O அண்ட் ஆல்சோ த எனர்ஜி. அப்போ ஆக்சிஜன் என்ன ஆகுது, நம்ம மூச்சு விடும் போது உள்ளார இழுக்கும் போது ஆக்சிஜன் இழுப்போம், வெளியில விடும் போது CO2 வருமா, அதே மாதிரி வந்துருச்சா. அண்ட் ஆல்சோ அதை இந்த மீன் டைம் வாட்டர் அண்ட் எனர்ஜி இந்த ரியாக்ஷன்ல கிடைக்குது. இந்த எனர்ஜி தான் ATP மாலிகுலா இப்போ நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். அது எவ்வளோ கிடைச்சிருக்கு இந்த இதுலன்னா 686ன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ 686 கிலோ ஜூல்ஸ் வந்து உங்களுக்கு எனர்ஜி கிடைச்சிருக்கு. ஒரு ஏடிபிலேருந்து இந்த மாதிரி பாஸ்பேட் பாண்ட் பிரேக் ஆகும்போது எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும்னா 12. ஸோ இதை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கெட் த நம்பர் ஆஃப் ATP மாலிகுல்ஸ். ஒரு பாண்டை பிரேக் பண்றப்ப ATP வில் பிகம் ADP, அப்பதான் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ அதுலேருந்து பிரேக் ஆகுறப்ப எனர்ஜி எவ்வளோன்னா 12 kilocalories அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை எடுத்துக்கிறோம். இன்னொன்று 686 kilocalories இந்த ரியாக்ஷனோட எண்டில் உங்களுக்கு எனர்ஜியாக கிடைச்சிருக்கு. இப்போ எத்தனை ATPனா டிவைட் பை 12 பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கெட் த ஆன்சர். எவ்வளோ வருது பாருங்க, 12 5s are 60, 86 இருக்கு. அப்போ 12 7s are 84, மீதி பாயிண்ட் போகும். ஸோ யூ ஜஸ்ட் நோ இந்த ரவுண்ட் நம்பர். ஸோ பாயிண்ட் வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் 20, அதுக்கப்புறம் 1 அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் நீங்கள் டக்குன்னு செக் பண்ணுங்கள். 30, 57,
So the option is 57. இப்போ நீங்க இந்த கொஸ்டினுக்கு நான் வந்து சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டேன், உங்களை இது பண்ணல. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து you have to give your answers. So here the same type of question, you have to give your own answers. Let's the countdown starts now. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, let us give your answers in the chat room. Right. இப்போ நீங்க எத்தனை கிலோ கலோரி இங்க வந்து ப்ரொடக்ஷன் ஆயிருக்குன்னா 900. ஓகேவா? அப்போ ஒரு ஏடிபில இருந்து கிடைக்கக்கூடியது எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 9. ஒரு பாஸ்பேட்டை உடைச்சா அதுல கிடைக்கக்கூடிய எனர்ஜி. அப்ப எத்தனை ஏடிபி வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ டிவைட் பை 9, that is equal to what? 100. 100 ATP molecules வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். The second answer is the right one. சிம்பிள் தான் இது. நீங்க ஜஸ்ட் கால்குலேஷன் பண்ணலாம். நிறைய பேர் என்னன்னா பயாலஜில கால்குலேஷன்ஸ் அப்படின்ட்டு யோசனை பண்ணாதீங்க. இது ஈஸியான கால்குலேஷன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். In glycolysis during oxidation, electrons are removed by. You just give your answers in the chat room. Okay. The timer starts now. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay. The time's up. Let's see your answer be correct or wrong. இப்போ நீங்க glycolysis நடக்குது, அப்போ வந்து ஆக்சிடேட்டிவ் ப்ராசஸ் வந்து நடக்குது, எலக்ட்ரான்ஸ் எதை வச்சு ரிமூவ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க முன்னாடியே நீங்க இந்த ஸ்டெப்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 6th ஸ்டெப்ல ஆக்சிடேஷன் கம் பாஸ்போரிலேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இங்க வந்து ஆல்டிஹைட் அப்படிங்கிறது ஆக்சிடைஸ் ஆகி ஆசிடா மாறி இருக்கு, கிளிசரிக் ஆசிட், அதான் கிளிசரேட்னு சொல்றோம். அண்ட் ஹியர் NAD+ வந்து will become NADH2, reduction நடந்திருக்கு, addition of hydrogen molecule. And phosphorylation நடந்திருக்கும் அந்த ஸ்டெப். இது ரொம்பவே குரூஷியலான ஸ்டெப். இதை வச்சு நிறைய கொஸ்டின்ஸை வந்து நீங்க கேட்டுட்டே இருக்கிறாங்க. இப்ப அந்த ஸ்டெப்பை வச்சுட்டு தான் இவங்க here you can also give the answers. So oxidation அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸ் எதால ரிமூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா NAD+. The third option is the right one. When the glyceraldehyde 3-phosphate is converted into 1,3-bisphosphoglyceric acid, that is nothing but glycerate, 2 electrons and 2 protons are released. அந்த 2 electron 2 protons ரிலீஸ் ஆகிறத எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா NAD+ வந்து NADH2 கன்வெர்ட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கு. So what is that? Electrons are removed by NAD+. For the reduction, NAD+ வந்து NADH2 ஆகும்னா அதுக்கு 2 protons and 2 electrons தேவை. அதை வந்து இதுதான் வந்து எடுத்துக்குது. அதனால இதுதான் எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்றது இந்த ப்ராசஸ்ல யாரு அப்படின்னா NAD+ யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. ரெஸ்பிரேட்டரி குவாஷன்ட் அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்மா எப்படி சொல்லுவாங்கன்னா RQன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் வாட் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இது சிம்பிளான கொஸ்டின். யூ ஜஸ்ட் கிவ் யுவர் ஆன்சர்ஸ். The timer starts now. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, the time's up. ஒன்றும் இல்லை, ரெஸ்பிரேட்டரி குவாஷன்ட் அப்படிங்கிற அந்த RQ வேல்யூ அப்படிங்கிறது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ரெஸ்பிரேஷன் எப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிஜனை உள்ளே இழுக்கிறோம், CO2 வெளியில் விடுறோம். தட் இஸ் இது ரெஸ்பிரேட்டரி குவாஷன்ட்டை பொறுத்த வரைக்கும் வால்யூம் ஆஃப் CO2 எவால்வ்டு வெளியில விட்டது பை வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்டு. அதாவது உள்ளர நம்ம எவ்வளோ CO2 வெளியில விட்டோம் டிவைடட் பை எவ்வளோ ஆக்சிஜன் அது இந்த ரெஸ்பிரேஷனுக்கு நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம், உள்ளர இழுத்துருக்கோம். இதை தான் வந்து என்னன்னா ரெஸ்பிரேட்டரி குவாஷன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வால்யூம் ஆஃப் CO2 எவால்வ்டு பை வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்டு. இந்த ரெஸ்பிரேஷனுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் நம்ம உள்ளர இழுத்தோம், எவ்வளோ CO2 வெளியில விட்டோம் அப்படிங்கிற அந்த ரேஷியோ இருக்குல்ல, அதான் ரெஸ்பிரேட்டரி குவாஷன்ட். ஸோ இதை வச்சு அடுத்தது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். ரெஸ்பிரேட்டரி குவாஷன்ட் ஃபார் ஃபேட்டி ஆசிட் இஸ். ஸோ யூ ஜஸ்ட் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் இன் த சாட் ரூம். The timer starts now. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, give your answers on the chat room. இது தெரிஞ்சிச்சுன்னா ஒன்றும் பெரிய இது இல்லை, ஈஸியான திங் தான். Here the formula is volume of CO2 evolved by volume of oxygen
consumed. இப்போ இந்த ரெஸ்பிரேட்டரி குவாஷன்ட் வந்து கார்போஹைட்ரேட் பார்ப்பாங்க, ஃபேட்டி ஆசிட்ஸ் பார்ப்பாங்க, அண்ட் ஆர்கானிக் ஆசிட்ஸ்க்கும் பார்ப்பாங்க. கார்போஹைட்ரேட்டுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி குவாஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குளுக்கோஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகிறது தான். அப்போ பார்த்தா 6O2 பண்ணிங்கன்னா 6CO2 6H2O ப்ளஸ் எனர்ஜி வந்து கிடைக்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்போ இதில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் CO2 எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னா 6 moles. எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம் ஆயிருக்குன்னா அதுவும் 6 moles. அப்போ 6/6 எவ்வளோ வருது? 1. This is the respiratory quotient for carbohydrate. In case of fatty acids அல்லது ஆர்கானிக் ஆசிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி குவாஷன்ட் இஸ் மோர் தென் 1. மாலிக் ஆசிட்க்கு எக்ஸாம்பிளா 1.33 பார்க்க முடியுது. இன் கேஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ், பால்மிட்டிக் ஆசிட் இந்த மாதிரி இருக்குல்ல, அதோட ஆசிட்ஸோட ஃபேட்டி ஆசிட்ஸோட ரெஸ்பிரேட்டரி குவாஷன்ட் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1, 0.36. நார்மலாகவே ஃபேட்டி ஆசிட்ஸ்க்கு வந்து இது வந்து லெஸ் தென் 1 தான் இருக்கும் ரெஸ்பிரேட்டரி குவாஷன்ட்டை பொறுத்த வரைக்கும். கார்போஹைட்ரேட்டுக்கு ஈக்குவல் டு 1. ஆனால் ஆர்கானிக் ஆசிட்ஸ் அதில் மட்டும் என்ன ஆகும்னா மோர் தென் 1. யூ ஜஸ்ட் நோ தட். ஸோ ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் இவங்க கேட்டிருக்காங்க. அப்போ விச் இஸ் த ஆன்சர்? லெஸ் தென் 1. 1 is the second option is the right one. Next question. Which of the following is essential? இங்கே இருக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. ATP is injected in the cyanide poisoning. ஸோ சைனைட் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏடிபி கொடுக்கறது அவங்கள உடம்புல. பிகாஸ் இட் இஸ், ஏன் வந்து அந்த மாதிரி கொடுக்குறாங்க டாக்டர் ட்ரீட்மெண்ட்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யூ ஜஸ்ட் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் இன் த சாட் ரூம். லெட்ஸ் த டைமர் ஸ்டார்ட்ஸ் நவ். 1 2 3 4 5 6 7 8 9 10. हो गया. The first option you can see, what is that? The necessary for, it's necessary for cellular functions and necessary for Na plus K plus pump. So this is wrong thing. Sodium potassium pump work ஆகிறதுக்கு ATP வந்து தேவை அப்படின்னு சொல்லி இங்க போட்டிருக்காங்க. That is not the right one. This operates at the cell. ATP break down the cyanide. ATP வந்து cyanide வந்து break downலாம் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? That is also the wrong one. It is actually for cellular functions. செல்லுலார் ஃபங்க்ஷன் இருக்கிற செல்லை அப்படியே இயங்க வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் ஏடிபி. எனர்ஜி கரன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்த செல் இயங்கணும்னாலே அதுக்கு ஏடிபி தேவை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த எனர்ஜி கரன்சி தட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த செல்லுலார் ஃபங்க்ஷன். தட் இஸ் த ரைட் ஒன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following is essential for the conversion of pyruvic acid into acetyl-CoA? The second step of respiration. So give your answers on the chat room. The timer starts now. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. हो गया. உங்களுக்கு ஒன்று அடிஷ்னலாக இந்த தடவை கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா பைருவிக் ஆசிட்லேருந்து அசிட்டைல் கோஏ அப்படிங்கிறது கன்வர்ஷன் செகண்ட் ஸ்டெப் ஆஃப் இதில் வந்து ரெஸ்பிரேஷனில் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிளைகாலிசிஸ். அதோட எண்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா பைருவிக் ஆசிட். இந்த பைருவிக் அடுத்த ஸ்டெப் என்னன்னா ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் இன்டு அசிட்டைல் கோஏ. ஆக்சுவலாக வந்து டீகார்பாக்சிலேஷன் ஏன் சொல்றோம்னா இது 3 கார்பன் கொண்டது பைருவிக் ஆசிட். அசிட்டைல் கோஏவை பொறுத்த வரைக்கும் 2 கார்பன் தான். ஒரு கார்பன் என்ன ஆயிடும்? CO2 போயிடும். அப்போ ஒரு கார்பன் வந்து நீங்கிறதுனால டீகார்பாக்சிலேஷன்ங்கிற வார்த்தையை நம்ம அதில் யூஸ் பண்றோம். இன்னொன்று ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்குது. அப்பதான் இங்க NADH2 வந்து ப்ரொடியூஸ் ஆகும், 2 NADH2. ஸோ இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் முக்கியமான கோஃபேக்டர் அப்படிங்கிறத இந்த கொஸ்டின்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். Here, this oxidative decarboxylation involves the presence of 5 important essential cofactors. யாரான்னு பார்ப்போமா? ஒன்று வந்து மெக்னீசியம் அயான்ஸ் Mg 2+ ion, and the second one TPP, that is thiamine pyrophosphate. So thiamine pyrophosphate is very very important over here. And NAD+ ultimately இதில் தான் வந்து என்னன்னா உங்களுக்கு 2 NADH2 வந்து ப்ரொடியூஸ் ஆகும். NAD+ இருந்தால் தான் அது NADH2 கன்வெர்ட் ஆக முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ தேர். அண்ட் த கோஎன்சைம் A. ஸோ அந்த என்சைம் இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய பைருவேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற என்சைமோட கோஎன்சைம். அண்ட் லிப்போயிக் ஆசிட் which is the acid that also helps in the process of oxidative decarboxylation.
So these 5 things are play an important role in this process. One is magnesium ion, second one is thiamine pyrophosphate, the third one is NAD plus and coenzyme as well as lipoic acid. இப்போ நீங்க ஆன்சர் சொல்லுங்க. So what is the answer for this question? LAA and NAD plus TPP. So at last all of this. NAD plus இங்க வந்து இருக்கு. அதே மாதிரி TPPயும் நம்ம இப்ப கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். So lipoic acid LAA. இந்த lipoic acidம் வந்து அங்க LAAன்னு சிம்பிளா கோட் பண்ணியிருக்காங்க. LA தான் ஆக்சுவலா lipoic acid. அடுத்தது NAD plus, அடுத்தது வந்து thiamine triphosphate. All of these are required and also magnesium ions play important role over here. Next question. இது எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pyruvate வந்து will converted into acetyl CoA inside the mitochondria. Next question. Out of these 38 molecules, ATP molecules produced per glucose, 32 ATP molecules are formed from NADH2 and FADH2. So first one option is respiratory chain, second one is Krebs cycle, third one is oxidative decarboxylation, and fourth one is EMP pathway, that is Embden-Meyerhoff-Parnas pathway, that is glycolysis. இந்த 32 ATP molecules-உம் NADH2 FADH2ல ஃபார்ம் ஆகுது. Out of these 38. So total 38ல பார்த்தீங்கன்னா glycolysis pathwayல 2 ATP வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும், 2 NADH2 வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. அந்த செகண்ட் ஸ்டெப்ல பார்த்தா ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன்ல 2 NADH2 வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும், ATP ஒன்றும் கிடையாது. ஸோ தட் இஸ் 0. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல Krebs சைக்கிளை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஸ்டெப்ல 6 NADH2 வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும், ATP பொறுத்த வரைக்கும் 2 ATP 2 FADH2வும் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அண்ட் அட் லாஸ்ட் இதுலேருந்து ஆக்சிடைஸ் ஆகும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இது இந்த இதுலேருந்து என்னன்னா 6 plus 2 8, 8 plus 2 10, 10 into 3 30 molecules of ATP NADH2ல மட்டும். அப்புறம் ஒரு 2 2 4 ATP மாலிகுல், அப்புறம் 2 FADH2. இந்த FADH2 வந்து 2 ATP கொடுக்கும். ஸோ 2 into 2 4. மீதி 4 மாலிகுல்ஸ் வந்து என்னன்னா ATP மூலமா தான் நமக்கு கிடைக்குது. ஸோ 34 மாலிகுல்ஸ் வந்து FADH2 NADH2 மூலமா இங்கே வர்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. பட் ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 32 ATP மாலிகுல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் NADH2 FADH2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இதில் அது மாதிரி ப்ரொடியூஸ் ஆயிருக்கு? ஸோ வேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 32 molecules of production. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் சொல்கிறோம்ல, அதுதான் இங்கே என்னென்னா ரெஸ்பிரேட்டரி செயின். ரெண்டாவது வந்து Krebs cycle, தட் இஸ் 6 NADH2 2 FADH2 அண்ட் 2 ATP molecules இப்போ பார்த்தது. ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷனில் 2 NADH2. EMPல எலக்ட்ரான் Embden-Meyerhoff-Parnas pathway, that is glycolysisல 2 NADH2 2 ATP. இப்போ 8. ஸோ வேர் த 34 ATP molecules actually, this is wrong. எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is through respiratory chain. ஏன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி செயின்ங்கிறது தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நம்ம சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸ்ஸு. அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NADH2 இருக்கட்டும் FADH2 இருக்கட்டும் வெவ்வேறு இடத்துல ப்ரொடியூஸ் ஆனது எல்லாமே எங்கே ஆக்சிடைசேஷன் நடந்து ATP ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NADH2லேருந்து FADH2லேருந்து ATP ப்ரொடக்ஷன் ரெஸ்பிரேட்டரி செயின், தட் இஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் ஃபார்மேஷன் ஆகிறத பார்க்க முடியுது. ஸோ த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். த எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் aerobic respiration are. Give your answers on the chat room. The timer starts now. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, the time's up. Give your answers.
ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறதுனுடைய எண்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா சிம்பிள். இங்கே ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் மாலிகுல் கார்போஹைட்ரேட் நடக்குது, அதுதான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக்னா ஒன்றும் இல்லை, ஆக்சிஜன் நம்ம மூலமாக ரெஸ்பிரேஷன் நடக்கிறது, நம்ம உடம்புக்குள்ள ஆக்சிஜன் மூலமாக நடந்துச்சுன்னா ஏரோபிக். ஆக்சிஜன் இல்லாமன்னா ஆனரோபிக் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் பண்ணுறதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ குளுக்கோஸ் கெட் ஆக்சிடைஸ் as a result CO2 and CH6H2O plus energy is produced இல்லையா? இப்போ என்னென்ன கிடைச்சிருக்கு இதனுடைய எண்டு ப்ராடக்ட் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்லன்னு பார்த்தா, ஒன்று வந்து கார்பன் டை ஆக்சைடு, இன்னொன்று வாட்டர், இன்னொன்று எனர்ஜி. ஸோ தீஸ் த்ரீ திங்ஸ், carbon dioxide, water and energy, the third option is the right answer for this question. Next question. Apparatus used to measure the rate of respiration and respiratory quotient. So respiratory quotient, respiration oda rate எவ்வளவு தூரம் வேகமா respiration நடக்குது, இந்த இதை மெஷர் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. What is that instrument? The first one is oxynometer, second one is pottometer, third one is respirometer and fourth one is manometer. What, give your answers on the chat room. So length of the plant அதை மெஷர் பண்றதுக்கு oxynometer, and then pottometer. Here you can see the respirometer. Manometer is measurement of pressure, and அதுக்கு யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெஸ்பிரோமீட்டர் தான் வந்து என்னன்னா ரெஸ்பிரேஷன். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கனாங் ரெஸ்பிரோஸ்கோப்னு நம்ம சொல்லுவோம். இந்த கனாங் ரெஸ்பிரோஸ்கோப் அல்லது ரெஸ்பிரோமீட்டர், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி குவாஷண்டாக இருக்கட்டும், ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் மெஷர் பண்ணுறது. திஸ் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஓவர் ஹியர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா KOH சொல்யூஷன் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும், இந்த லெவல்ஸ் வந்து நோட் பண்ணியிருக்கோம். So these are all the various things which are present in the respiroscope, Ganong respiroscope. The third option is the right answer. Next question. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ஹோப்ஃபுல்லி நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன். The hemiosmotic coupling hypothesis of oxidative phosphorylation proposed that ATP, that is adenosine triphosphate, is formed because எதன் மூலமாக ஃபார்மேஷன் நடந்திருக்கு அப்படின்னு ஹெமிஆஸ்மோட்டிக் கப்ளிங் ஹைப்போதிசிஸ் பை மிச்சல், அது வந்து என்ன எப்படி ஃபார்ம் ஆனிச்சு ஏடிபி அப்படின்னு சொல்லுதுங்கிறத இங்கே கேட்டிருக்கோம், இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ யுவர் டைமர் ஸ்டார்ட்ஸ் நவ். 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, the time's up. Give your answers on the chat room. So the first thing பாருங்க, high energy bonds are formed in the mitochondrial proteins. மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ் வந்து இந்த ஹை எனர்ஜி பாண்டெல்லாம் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறாங்க, பாஸ்பேட் பாண்டை. அடுத்த செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, ஏடிபி இஸ் பம்ப்டு, அதாவது ஹெமி ஆஸ்மோட்டிக் தியரி வந்து மிச்சல்ங்கிற ஒரு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா யூ கேன் கிவ் த ஆன்சர். நான் ஃபர்ஸ்ட் செட்லேயே இந்த ஹெமி ஆஸ்மோட்டிக் தியரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். செகண்ட் ஆப்ஷன், ஏடிபி இஸ் பம்ப்டு அவுட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இன்டு த இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ். அண்ட் தேர்ட் ஆப்ஷன், a proton gradient forms across the inner membrane. So this is very much essential. The proton gradient formed across the membrane is essential for the formation of ATP from ADP. The third option is the right one. There is a change in the permeability of the inner mitochondrial membrane toward adenosine diphosphate. இதெல்லாம் வந்து ATP எதில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டால் சிம்பிள். இங்கே பாருங்க, புரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகுறது H+ங்கிறது தான் புரோட்டான்ஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் 1, காம்ப்ளெக்ஸ் 2, காம்ப்ளெக்ஸ் 3, காம்ப்ளெக்ஸ் 4ன்னு சொல்கிறப்ப அங்கே எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்போ சோ மெனி இது வந்து எங்கே நடக்கும்னா இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ ஹியர் யூ கேன் சி த மைட்டோகாண்ட்ரியா. இது அவுட்டர் மெம்பரேன், இது இன்னர் மெம்பரேன். அது உள்ளர வந்து இந்த இன்னர் மெம்பரேனில் சோ மெனி காம்ப்ளெக்ஸ் வில் பி தேர். அங்கே தான் என்ன ஆகுது, H+ அயான் புரோட்டான் கிரேடியன்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸில் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ இருந்திருக்கும் when compared to matrix. ஸோ அந்த H+ அயான் மூவ்மெண்ட் உள்ளர வர்றதுக்கான ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா ஏடிபி சிந்தேஸ் தான். ஸோ அந்த ஏடிபி ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஏடிபி சிந்தேஸ் வழியாக வரும்போது 2H+க்கு ஒரு ஏடிபி அப்படிங்கிற ஒரு விகிதத்தில் ஏடிபி ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ புரோட்டான் கிரேடியன்ட் H+ங்கிறது ஒன்றும் இல்லை, புரோட்டான் கிரேடியன்ட் தட் ஃபார்ம்ட் அக்ராஸ் த இன்னர் மெம்பரேன் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஏடிபி. Third option is the right one. Okay guys, this is the last question.
see in next video. இன்னொரு லெசன்ல மற்ற கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். இப்போ இந்த கால்குலேஷன்ஸ் ஓரியன்டட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நல்லா தரவா பார்த்துங்க. இது மட்டும் தனியாக நம்ம ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு பார்க்க போகிறோம். இதுலேருந்து மட்டும் இல்லை, எல்லா சாப்டர்ஸோடையும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். Be ready for the exams.